நிறைய தடைகள் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. அதனால் இப்போ ரிலீஸ் ஆக போகிற படத்தை எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்த படம் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு அநீதி நடந்திருக்கா அல்லது நல்லது நடந்திருக்கா இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான ஜஸ்டிஸாக இந்த படத்தை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டேன். இல்லை, நான் இன்னும் இதை பற்றி நிறைய பேசலை. ஒரு வாட்டி சினிமா ஈவெண்ட்டில் பார்த்தேன், நிறைய பேசலை. சார், படத்துக்கு சிஎம் சாருக்கு எப்பவுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் பெரிய குழந்தைகளுக்கும் இருக்குது. சர்டிஃபிகேட் வந்து குழந்தைகள் வர முடியாமல் ஒரு இருக்குது. இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாது? இல்லை, அது எல்லாருக்கும் வருத்தம் தான். எங்களுக்கும் ப்ரொடியூசருக்கு கஷ்டம்தான், எனக்கும் வருத்தம் தான். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் எங்களுக்கு அதை ஃபைட் பண்ணுறதுக்கான டைம் உண்மையிலே இல்லை. இப்போ ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்குது. அதை எதிர்த்து ஃபைட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை, ஏன்னா ஃபஸ்ட்டு யூஏ தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஏன்னு கொடுக்கும்போது அதை ஃபைட் பண்ணுறதுக்கான டைம் உண்மையிலே எங்களுக்கு இல்லை. சார், படம் ரிலீஸ் முன்னாடி லீக் ஆனாலும் இப்போ புக்கிங் பார்க்கும்போது நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மையிலே மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க நினச்சா தேட்டருக்கு வராமல் இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட நேர்மைக்கு, அப்புறம் விஜய் சார் மேலே அவங்க வச்சுருக்கிற மரியாதைக்கு, அதுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப பெரிய அது காலத்துக்கும் நன்றி கடன் பட்ட ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். இந்த படம் லீக் ஆனப்போ ஒரு 2-3 முறை நான் அழுதுருக்கேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த நேரத்தில் அந்த டைம் எப்படி கடந்து வந்தீங்க சார்? அதே தான் இல்லை, அந்த ஃபீல் ஒன்று இருக்குல்ல, அதாவது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஆன்சரே இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீல் ஒன்று இருக்குல்ல. இப்போது நம்ம நிறைய பேருக்கு நிறைய ப்ராமிஸை ஒன்று பண்ணுவோம் ஒரு ப்ராசஸில். அது வந்து அதில் நம்மளும் இருப்போம். இந்த படம் வந்த பிறகு நம்ம இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும். சுயநலமாக யோசிச்சா ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது இல்லை, ஃப்யூச்சர் கொலாப்ஸ் ஆகுது, படம் கொலாப்ஸ் ஆகுது. நம்ம ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பணத்தை செலவு பண்ணியிருக்கோம், அது கொலாப்ஸ் ஆகுது. நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் கொலாப்ஸ் ஆகுதுன்னும் போது அதுலேருந்து மேல் இருந்த டைம் தான் ஹீல் பண்ணோம். ப்ரொடியூசரும் சப்போர்ட்டிவாக இருந்தார், ஹீரோவும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்ததுனால, விஜய் சாரும் கேவிஎன் சாரும், அது எங்களுக்கு ஓரளவுக்கு அதுலேருந்து வெளியே வர்றது ஈஸியாக இருந்தது. கடைசி படம் அப்படின்றப்போ டைரக்டாகவே நம்ம ஃப்ரெஷ் ஸ்டோரியே எடுத்துக்கலாம். ஆனால் ரீமேக் அப்படின்னு போகிறப்போ அதுக்கான காரணம் என்ன? காரணம் ஒன்றும் இல்லை. இது வந்து நிறைய டைரக்டர்ஸ் சாருக்கு கதை சொன்னாங்க. அப்போ அவரோட லாஸ்ட்டு படம் எப்படி இருக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அப்போ எல்லோரும் சொன்ன கதையை விட அவருக்கு இன்னொரு கதை பிடிச்சிருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, அவருக்கு அந்த விமன் எம்பவர்மெண்ட் மேலே இருக்கிற ஒரு ஆர்வம், பெண்கள் தைரியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ பெண்கள் மேலே வந்து அவருக்கு எப்பவுமே அந்த ரெஸ்பெக்டும், அவங்க லைஃப் பெட்டராகணுன்ற எண்ணமும் இருக்குது. அது அந்த படத்தில் இருக்குது. ஸோ அதில் நிறைய அவருக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த படத்தை பண்ணணுன்னு அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த வாய்ப்பு வந்து யாருக்கு வேணால் கொடுத்துருக்கலாம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க, யாருக்கு வேணால் கொடுத்துருக்கலாம். அப்போ அவர் என்னை கேட்கும்போது அதுக்கு நோ சொல்லணும்னு எனக்கு தோணலை. அப்போ விஜய் சார் கூட படம் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அது கிடைச்சி அதில் என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படின்னும் போது அதை பண்ணியிருக்கோம். இப்போ அந்த படத்தை பாதி எடுத்துக்கிட்டு ஒரு பாதியை வந்து ஒரு சென்சிட்டிவான நல்ல பாலிடிக்ஸை பேசியிருக்கோம். அது நம்ம எல்லாருக்குமே அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா அது ஃப்யூச்சர் நம்ம எல்லாருக்குமே பெட்டராக இருக்கும்னு தோணுது. யாருமே பாதிக்கப்படாத அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட 7 மாதம் நிறைய பொருள் இழப்பு, மன இழப்பு, தனிப்பட்ட முறையில் சென்சார் மேலே கோவம் இருக்கா, இல்லை ஏதாவது மாறணும்னு ஒரு பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் நினைக்கிறீங்க? சென்சார் மேலே எப்படி நம்ம கோவம் பண்ண முடியும்? சென்சாரால் இது தனிப்பட்ட ஒரு சென்சார் நினச்சி இது நிறுத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க மேலே எனக்கு எந்த கோவம் இல்லை சார். இப்போ சென்சார் பிரச்சனைன்றப்ப ஜனநாயகத்துக்கு அதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பராசக்திக்கும் முன்னாடி நடிகர்களுக்கு சென்சார் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். சென்சாரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஏன் படக்குழுவோ, நீங்கள் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி படக்குழுவும் சரி, ஏன் பொது வழியில் பேசக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி எழுதி இல்லை. அதை பற்றி சோஷியல் மீடியாவில் பரவிட்டே இருக்கு, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு கிளாரிட்டியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது என்ன பிரச்சனை? கிளாரிட்டியாக எவிடெண்ட்டாக இருக்குது, நீங்கள் அதை போடலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து என்ன தேதியில் அப்ளை பண்ணியிருக்கோம், இன்டர்நெட் போனால் நீங்கள் பார்க்கலாம். என்ன தேதியில் அவங்க படம் பார்த்தாங்க இன்டர்நெட்டில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் 2-3 கால் பண்ணால் கிடச்சிரும் டேட்டாஸு. அப்புறம் என்ன அவங்க பண்ணாங்க அப்படின்றதும் எல்லாமே ஆன்லைன் ரெக்கார்டாக தானே இருக்குது. இப்போ ஆமாம் இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போது
எவிடன்ஸாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். அதுக்கு தான் நமக்கு ஆதாரங்கள் இருக்குது. இப்போ ஆஃப் தி ரெக்கார்டாக ஒன்று நான் பேசுகிறேன், அப்போ எனக்கு அது எவிடன்ஸ் இல்லை. அது ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன், ஒரு பெரிய ஒரு டெல்லி கவர்மெண்ட்டோடைய பவர்ஃபுல்லான இன்ஸ்டியூஷன் அது. அப்போ நான் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை எப்படி பேச முடியும்? நிறைய இருக்குது, பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. பட் ஆனால் அது ஆதாரம் இல்லாமல் எப்படி நம்ம பேச முடியும்? அப்போது சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு செயல் நடக்கலைன்னா அது நம்ம கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குங்க, இந்த மாதிரி கொடுக்காத தப்பு அப்படின்னு கோர்ட்டு ஒத்துக்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தடை வருது. தடை வந்த பிறகு சட்டத்தை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ண முடியல, நீதியை தாமதப்படுத்துறதுக்கும் அங்கே சோர்சஸ் இருக்குது. ஸோ அப்படி எங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. பட் ஆனால் அதை எப்படி இதான் நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னா என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை சொல்கிறதுக்கு, அவ்வளோதான். ஸோ அதை மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி.